அன்பான டிசோ நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற படம் 1971வது வருடம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நடிச்சு வெளிவந்த நீரும் நெருப்பும். இந்த படத்துல புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு இரண்டு முகம். அது என்னங்கிறத நான் கதையினுடைய போக்குல உங்களுக்கு சொல்றேன். நேரில் இந்த படத்தோட கதை சுருக்கி போயிடலாம். இதுல மார்த்தாண்டன் பூபதி ரெண்டு சிற்றரசு. மார்த்தாண்டம் பூபதியை முன்விரோதம் காரணமா கொலை பண்ணிடுறாரு. பூபதிக்கு ரெண்டு குழந்தைங்க, கரிகாலன், மணிவண்ணன். இதுல மணிவண்ணன் டாக்டரால வளர்க்கப்படுறாரு. கரிகாலன் அவருடைய மெய்காப்பாளரால மருதுவால வளர்க்கப்படுறாரு. இவங்க ரெண்டு பேரும் 25 வருஷத்துக்கு பின்னாடி டாக்டரை சந்திச்சு உண்மையை தெரிஞ்சுக்கிறாங்க. தன் அப்பாவை கொண்டு பழி வாங்குறதுக்காக புறப்படுறாங்க. அந்த நேரத்துல இவங்க வாழ்க்கையில ஒரு பெண் குறுக்கிடுறாங்க. அவங்கதான் ஜெயலலிதா அம்மா. இவங்க ரெண்டு பேருமே ஜெயலலிதாவை காதலிக்கிறாங்க. அப்ப இவங்க எந்த குறிக்கோளாக புறப்பட்டாங்களோ அதை விட்டுட்டு தன் காதலுக்காக ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. இது மருதுக்கு தெரியுது. மருது இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் சொல்றாரு, நீங்க எந்த குறிக்கோளுக்காக போராட புறப்பட்டீங்களா அதை விட்டுட்டு உங்க சுயநலத்துக்காக இப்ப சண்டை போட ஆரம்பிச்சிட்டீங்கன்னு சொல்றாரு. இது தெரிஞ்சுக்கிட்ட ரெண்டு பேருமே இதுக்கப்புறம் தன்னுடைய தந்தையை கொலை பண்ண பழி வாங்கினாங்களா, அந்த காதலியை யாரு கைப்பிடிச்சாங்க, இதுதான் இந்த படத்தோட கதை. இப்போ இந்த படத்துல நடித்த நடிகர்களை பத்தி நாம பார்க்கலாம். இது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இரட்டை வேடத்தில் நடிச்சிருக்காரு. ஒரு வேடம் மணிவண்ணன், இன்னொரு வேடம் கரிகாலன். ஜெயலலிதா அம்மா இவங்களுக்கு காதலியா வருவாங்க. அடுத்தது எஸ்.ஏ. அசோகன், ஆர்.எஸ். மனோகர், ராகவன், தேங்காய் சீனிவாசன், மனோரமா, ஜோதிலட்சுமி போன்ற மிக முக்கியமான நடிகர்கள்லாம் இதுல நடிச்சிருக்காங்க. முக்கியமா நம்ம சொல்ல வேண்டியது, இந்த படத்துல புரட்சி தலைவருக்கு டூபான் நடிச்சவரு கே.பி. ராமகிருஷ்ணன். இந்த படத்தோட தொழில்நுட்ப கலைஞர்களை பத்தி பார்க்கலாம். மணி ஜே சிடி கிரியேஷன்ஸ். இந்த படத்தோட தயாரிப்பாளர்கள் தெமீனா டி தெரானி, பர்வேஸ் டி தெரானி. இவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சு தயாரிச்சிருக்காங்க. கதை வசனம் ஆர்.கே. சண்முகம், ஒளிப்பதிவு வி. ராமமூர்த்தி, எடிட்டிங் உமாநாத். இதனுடைய திரைக்கதை ஆச்சாரியா, இசை எம்.எஸ். விஸ்வநாதன். இந்த படத்தை இயக்கியவர் பா. நீலகண்டன். இப்ப இந்த படத்தோட டைரக்டர் பா. நீலகண்டனை பத்தி சில முக்கியமான குறிப்புகளை பார்க்கலாம். இவர் 1916 விழுப்புரத்துல பிறந்தாரு. இவர் திரையுலகுக்கு 1947 நாம் இருவர் என்ற ஒரு நாடகத்தை அரங்கேற்றினாரு. அதை ஏவிஎம் மெய்யப்பை செட்டியார் தான் தயாரிச்சு நாடகம் மேடையாக்கம் பண்ணாரு. 1948 வேதாள உலகம்ங்கிற படத்துக்கு கதைவசனம் எழுதினாரு. அதுக்கு பின்னாடி திரைத்துறையில CN அண்ணாதுரை அவர்களோட 1951 2 படத்துக்கு ஒர்க் பண்ணியிருக்காரு. அதோட பல வெற்றி படங்களை கொடுத்த டைரக்டர் தான் பா. நீலகண்டன். இந்த படத்துல மொத்தம் 6 பாடல்கள். 6 பாட்டுமே வாலி எழுதியிருப்பாரு. விருந்தோ நல்ல விருந்துங்கிற பாட்டு மட்டும் வாலியோட 4 மொழி கவிஞர்கள், 4 மொழி பின்னணி பாடல்கள் அதுல ஒன்ன இணைந்து பாடியிருப்பாங்க. அடுத்ததா இதுல இன்னொரு பாடல் கடவுள் வாழ்த்து பாடும் சில காலை நேர காற்று, தாயின் வடிவில் வாழ்த்து செய்யும், ஊருக்காக உழைக்கும் கைகள் உயர்ந்திட வேண்டாமோ, அது உயரும் போது இமயம் போல் தெரிந்திட வேண்டாமோ. இந்த பாடல் எம்ஜிஆருடைய ஊருக்காகவே வாழணுன்ற அந்த கருத்து அடிப்படையாக கொண்டு எழுதுந்து இந்த பாடலும் அந்த காலத்துல ரொம்ப புகழ்பெற்ற பாடல். இதுல எல்லாரும் ஈஸ்வரி பாடின பாடல் எல்லாமே ரொம்ப கேட்கறதுக்கு இனிமையா. அதே மாதிரி எம்எஸ்வியோட இசை இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் உணர்வுகளை ஒற்றியே அதனுடைய பின்னணி இசை இருக்கும். ஒவ்வொரு செயல்களுக்கு பின்னாடி அவர் கொடுக்குற பின்னணி இசை அந்த அவங்க சொல்ல வர்ற கருத்தை ரொம்ப அதை ஒரு மேன்மைப்படுத்தி கொடுக்குற மாதிரியே இருக்கும். கேட்கறதுக்கும் பார்க்கறதுக்கும் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இனிமையாகவும் இருக்கும். இது எம்எஸ்வியோட திறமை. இதுல ஒரே ஒரு மாற்றம் என்னன்னா, எல்லா படத்துக்குமே எம்எஸ்விக்கு கண்ணதாசன் பாடல் எழுதுவாரு. இதுல கண்ணதாசன் இதுல வரவே இல்லை. முழுக்க முழுக்க வாலி அவர்கள் மட்டும்தான் எழுதியிருப்பாங்க. இந்த படம் முழுக்க ஜெமினி ஸ்டுடியோல செட்டு போட்டு எடுத்தது தான். இது எல்லாமே பார்க்கறதுக்கு நேச்சுரலா இருக்கும். அது ஒளிப்பதிவாளருடைய திறமை தான். அதே சமயத்துல இதுல ரொம்ப பாராட்டப்பட வேண்டிய, அன்னைக்கு புகழ்ந்து பேசப்பட்ட இன்னொன்னு என்னன்னா, கத்தி சண்டை. கிட்டத்தட்ட கடைசி கிளைமேக்ஸ் காட்சியில 10 நிமிஷம் கத்தி சண்டை நடக்கும். அந்த கத்தி சண்டை ஒரு ஆர்டிபிஷியலா இல்லாம நேச்சுரலா பார்க்கறதுக்கு ரொம்ப அற்புதமா இருக்கும். அன்னைக்கு காலகட்டத்துல இந்த கத்தி சண்டையை பத்தி பேசாதவங்களே கிடையாது. என்னதான் ஸ்டன் மாஸ்டர் நல்லபடியா அதுக்கு பிராக்டிஸ் பண்ணாலும் அந்த காட்சியெல்லாம் மக்கள் ஏத்துக்கிற மாதிரி அமையணும்னா அது ஒரு ஃபாஸ்டா இருக்கணும். அந்த ஃபாஸ்ட்னஸ் கொடுக்கறது எடிட்டிங் தான். கிட்டத்தட்ட 10 நிமிஷம் நடக்கிற கத்தி சண்டையில எடிட்டிங்ல நிறைய கட்டிங் கொடுத்துருப்பாங்க. ஆனா நமக்கு தெரியாது. அந்த காட்சி முழுக்க விறுவிறுப்பா ஜனங்க கொஞ்சம் கூட தொய்வு இல்லாம ஆர்வமா பாக்குற மாதிரி அமைச்சிருப்பாங்க. அது எடிட்டிங்குடைய சிறப்பம்சம். இந்த படத்துல இன்னொரு சிறப்பான காட்சி என்னன்னா, அந்த காலத்துல எல்லாம் ஒரு நாட்டு அரசருக்கு இன்னொரு நாட்டு அரசருக்கும் கடித போக்குவரத்து புறா மூலியமா அனுப்புவாங்க. அது புறா விடு தூது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரியான காட்சி அமைப்பு இந்த படத்துல வச்சிருக்காங்க. இப்ப இருக்கவங்களுக்கு அந்த காலத்துல எப்படி கம்யூனிகேஷன் ஒரு இடத்துக்கு இருந்து இன்னொரு இடத்துக்கு பாஸ் பண்ணாங்கிறது தெரியாது. இந்த படத்துல வர காட்சிகளை வச்சு பார்த்தா நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
ஒரு படத்துல நாம எல்லாருமே வந்து ஹீரோவையோ அல்லது ஹீரோயினோ தான் அவங்க நடிப்பை பத்தி தான் நாம நிறைய பேசுறோம். இந்த படத்துல எஸ் ஏ அசோகன் ஒரு சிற்றரசரா நடிச்சிருப்பாரு. அவருடைய நடிப்பு வந்து ரொம்ப அபாரமா இருக்கும். ஒவ்வொரு சீன் பை சீன் அவர் பண்ற உணர்ச்சி பூர்வமான நடிப்புகள் எல்லாமே வந்து நமக்கு ஒரு உண்மையான ரெண்டு ராஜாக்கள் எதிரியா இருந்தா எப்படி இருப்பாங்கிறத ரொம்ப தத்ரூபமா நடிச்சிருப்பாரு. இந்த படத்துல அவருடைய நடிப்பு ரொம்ப பேசப்பட வேண்டிய நடிப்பு. அதே மாதிரி ஜெயலலிதா அவங்களும் வந்து பெரிய அளவுல இதுல வந்து அவங்களுக்கு நடிப்பு சான்ஸ் இல்லைன்னாலும் அந்த கதாபாத்திரத்தை ரொம்ப சிறப்பா பண்ணியிருப்பாங்க. தேங்காய் சீனிவாச மனோரமா காமெடி வந்து இதுக்கு கொஞ்சம் ஒரு சப்போர்ட்டிங்கா இருக்கும். ரசிகர்களே, நான் முதல்ல சொன்ன மாதிரி எம்ஜிஆருக்கு இன்னொரு முகம். அது என்னன்னா, மணிவண்ணனா நடிக்கிற எம்ஜிஆர் நீர் மாதிரி ஆரவாரம் இல்லாம அமைதியா அன்பா நெளிவு சுழிவோட எந்த இடத்துக்கு போய் சேரணுமோ அந்த இடத்துக்கு அமைதியா போய் சேர்ற மாதிரி அவருடைய கதாபாத்திரம் அமைஞ்சிருக்கும். அதே மாதிரி கரிகாலனா நடிக்கக்கூடிய அந்த புரட்சி தலைவரோட கதாபாத்திரம் ஒரு நெருப்பு மாதிரி, எதுக்குமே வந்து வளைந்து கொடுக்காத ஒரு விறுவிறுப்பான, எதையும் நினைச்சதை செய்யக்கூடிய ஒரு வீரமான கதாபாத்திரமா இருக்கும். அதனாலதான் நீரும் நெருப்பும். அதே மாதிரி நம்ம எல்லா படத்துலயுமே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை வந்து ரொம்ப அன்பாவும் அமைதியாகவும் நேர்மையாகவும் சத்தியத்தை கட்டுப்பட்டவராகவே பார்த்து பார்த்து பழக்கப்பட்ட நமக்கு இதுல நெருப்பா வர்ற அந்த கேரக்டர் வந்து ஒரு வித்தியாசமான முகமா நமக்கு தெரியும். அதுக்குதான் சொன்னேன் எம்ஜிஆருக்கு இன்னொரு முகம். அதாவது எல்லா நடிகர்களுமே தான் போயிட்டு இருக்கிற ட்ராக்ல இருந்து மாறினா எங்க நமக்குடைய மார்க்கெட் போயிடுமோன்னு நினைக்கிற காலத்துல இப்படியும் என்னால் பண்ண முடியும்னு ஒரு இன்னொரு ட்ராக் எடுத்து இந்த படத்துல பண்ணி காட்டினாரு. அதுக்கு நாம எல்லாருமே ஒரு பாராட்டு கொடுத்தாகணும். அதே சமயத்துல இந்த படம் அன்னைக்கு வந்து நிறைய வரவேற்பை பெறலன்னு மக்கள் மத்தியிலையும் திரைத்துறையிலையும் ஒரு பேச்சு அடிபட்டது. அதுக்கு காரணம் என்ன, 2 இளவரசர்கள்ல ஒருத்தர் இறந்துருவாரு. எப்பவுமே நம்ம மக்கள் எப்படின்னா கதாநாயகர்கள் இறக்கக்கூடாது, அதுலயும் எம்ஜிஆர் சிவாஜி போன்ற நடிகர்கள் கடைசியில இறக்குற மாதிரி காட்டினா அந்த படம் ஓடாது. இதுக்கு உதாரணம் வந்து வசந்த மாளிகை. அதை வந்து மறுபடியும் ரிப்பீட் பண்ணி கிளைமேக்ஸ் எடுத்தாங்களா, அதே மாதிரி தான் மாதிரி ஒரு எம்ஜிஆர் இறந்தது மாதிரி காட்டுறத மக்கள் விரும்பல. அதனால மக்கள்கிட்ட ரொம்ப அமோக வரவேற்பு இல்லை. இருந்தாலும் இந்த படம் வெற்றி படம், மக்களிடையே நல்ல பாராட்டை பெற்ற. நேயர்களே, நீரும் நெருப்பும் படத்தோட பரிந்துரையை கேட்டிருப்பீங்க. இந்த படத்தை நீங்க யூடியூப்ல போய் பாருங்க. பார்த்துட்டு இதுல உங்களுக்கு நாங்க சொன்னதோட இன்னும் மேல நல்ல கருத்துக்கள் இருந்ததுன்னா எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டிசோ சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, முக்கியமா பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.